தெய்வமணி மாலை ஆசிரியர் யாரு? ராமலிங்க அடிகள். எங்க பிறந்தாரு? கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் அக்டோபர் 5, 1823 ஆண்டு பிறந்தார். பெற்றோர் யாரு? ராமையா பிள்ளை, சின்னம்மையார். இந்த தெய்வமணி மாலை எத்தனை திருமுறைகளை கொண்டுள்ளது? 6 திருமுறைகள். உங்க பாடப்பகுதியில் எந்த திருமுறை, அதாவது எத்தனாவது திருமுறை பாடப்பகுதியாக வந்திருக்கு? 5ஆம் திருமுறை. எத்தனாவது பாட்டு? 8வது பாடல். திருவருப்பா என்பது வள்ளலார் பாடிய எத்தனை பாடல்களின் தொகுப்பு? 5818. இத்திருவருப்பா தொண்டர்களால எப்படி அழைக்கப்படுது? திருமுறை என அழைக்கப்படுகிறது. எனினும் சைவ திருமுறைகளான 12 திருமுறைகள் வேறு, இது வேறு. சாதி மத வேறுபாடுகளை களைந்து பசிப்பினியை போக்குவதற்காகவே சமரச சன்மார்க்க நெறியை வலியுறுத்தினார். அது மட்டும் இல்லை, ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர். தெய்வமணி மாலை பாடலின் பாவகை என்ன? பன்னிரு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற பாடல் வரிகள்லாம் ஊனை உருக்கி உள்ளொளி பெருகும் தன்மையுடையவை. குழந்தைங்களா, நீங்களும் இந்த பாடலை கேட்டு பாருங்க. சரி, பாடப்பகுதிக்குள்ள வரலாமா? ராமலிங்க அடிகளாரின் உரைநடை நூல்கள்லாம் என்ன? மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பானா என்ன? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, திருவருட்பா. இறைவன் ஒருவனேங்கிற கருத்தை வலியுறுத்தும் இவர் இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என்றும் இருவகையாக பொருள் கூறலாம். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசுப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர், மனிதநேய பண்பாளர் என பல பன்முக ஆற்றல் பெற்றவர். ராமலிங்க அடிகளார் துறவுக்கு எதிராக எந்த ஆசையை மனம் மறுக்க வேண்டும்னு சொல்றாங்க? பெண் ஆசை. ஒளி வழிபாட்டை முன்வைத்த சீர்திருத்த சிந்தனையாளர் யாரு? ராமலிங்க அடிகளார்.